தினமும் இந்த மொழி பிரச்சனையை வைத்து பலரும் காரசார விவாதங்கள் நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலேயே தினமும் ஒரு கற்பழிப்பு, ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசாமல் இருப்பதற்காகவே தினமும் இந்த மொழி பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் பழைய மெத்தடு, ஓல்டு மெத்தடு, கன்வென்ஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்களே, அதை திமுக மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது. ஒரு கையில் ப்ரஷ்ஷும் ஒரு கையில் இந்த கருப்பு மையையும் எடுத்துகிட்டு எங்கெங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குதோ அங்கெல்லாம் அழிக்கக்கூடிய இங்கே வேலையை பார்த்துருக்காங்க. அதற்கு நக்கலாக அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லியிருப்பதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்திக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம், ஒரு மொழி போரை இப்பொழுது தொடங்கி இருக்கிறது மத்திய அரசு, அது மீண்டும் இரண்டாவது போரை தொடங்கினால் அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம்னு இன்று கூட ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னைக்கு இதே நேரத்தில் இன்னைக்கு 25/2/2025 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு சிம்போசியம் நடக்குது. ஒரு நாள் கருத்தரங்கு. என்னன்னா, சமகால இலக்கிய மொழியாக்கம், சிக்கல்களும் சாத்தியங்களும். தலைப்பு நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. இதில் எதனால் இந்த தலைப்பில் நடக்குன்னா, அரபு பாரசீகம் உருது துறை சார்பாக ஒருங்கிணைந்து இதை நடத்திருக்காங்க. இதில் இந்த மீட்டு புகழ், இந்த கவிஞர் வைரமுத்து, பேராசிரியர் மணிகண்டன், சங்கர சரவணன், அவ்வை அருள், இவங்கெல்லாம் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க போகிறாங்க. பல பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் நடக்குது. இதை ஒருங்கிணைப்பவர் அந்த இதோடைய ஹெச்ஓடியாக இருக்கக்கூடிய ஜாகிர் ஹுசேன்கிறவர். ஒரு பக்கம் இந்தி வேண்டாம், ஆனால் உருது, அரபி இதெல்லாம் இருக்கலாம்ங்கிற ஒரு கோட்பாடு இந்த திராவிட மாடல் தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மும்மொழி தான் படிக்கக்கூடாது. அதாவது நீங்கள் தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ, மராத்தியோ, பஞ்சாபியோ, இல்லை ஹிந்தியோ. ஹிந்திங்கிறத நான் லாஸ்ட் ஆப்ஷனாக வைக்கிறேன். ஏன்னா இவங்க தேவையில்லாமல் ஹிந்தி திணிப்புன்னு புளி விட்டே தெரியுறாங்க. அதனால் ஹிந்தியை விட்டுட்டு ஒரியாவோ, போஜ்பூரியோ, நீங்கள் எந்த மொழியும் படிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் உருது படிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். தமிழக அரசு தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டத்தை கொண்டு வருதா இல்லையான்னு பாருங்கள். உருது, பாரசீகம், அரபி இதெல்லாம் நீங்கள் படிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை அமலாகுதா இல்லையான்னு பாருங்கள். இவங்க ஓட்டுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போகக்கூடிய, ஓட்டு பிச்சைக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் நாங்கள் இறங்கி போவோங்கிறதோட வெளிப்பாடு தான் இது. நம்ம ஏற்கனவே பேசின விஷயம்தான், இருந்தாலும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். மேல் விஷாரத்தில் எத்தனை மொழி இருக்குது? அதுவும் அந்த நகரசபா அலுவலகத்தில். மேல் விஷாரங்கிறது வேலூரில் இருக்குது இல்லையா? வேலூர் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கு. அது ஏதோ பாகிஸ்தான்ல இருக்கு, அதனாலதான் அங்க அரபு உருதெல்லாம் இருக்கு. நீங்க பாருங்க, அந்த ஆபீஸ்ல என்ன மொழி? தமிழுக்கு இடம் இருக்காங்க? கிடையாது. நீங்க பல ஊர்ல, இவங்க மெஜாரிட்டியா இருக்கிற ஊர்ல நீங்க கீழக்கரைக்குள்ள போய் சாதாரணமா தெருவில் நடமாட முடியாதுன்னு பல பேர் சொல்றாங்க. எனக்கு அது தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது நம்மளுக்கு போகவே முடியாது, புது ஆள் போக முடியாதுன்னு சொல்றாங்க. அது தெரியல. அது நம்மளுக்கு வி நீட் டு இது ஃபேக்ட் செக்கிங் மாதிரி, இதுக்கு ஒரு ஃபேக்ட் செக்கர் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் எல்லா இடங்களுக்கும் போகலாம். இது ஒரு நவீன தீண்டாமைன்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த நவீன தீண்டாமையை எதிர்த்து எத்தனை பேர் பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஆனால் தாயை பழித்தால் விடுவேன், என் தாய்மொழி தமிழை பழித்தால் விடமாட்டேன் அப்படின்னு தன்னை இன்னைக்கும் சங்கின்னு சொல்லிக்கிற ஒரு ஆள் கூட எழுதுறான். உடனே நீங்கள் சங்கி அப்படின்னு சொல்கிறீங்க, அவன் இவன் அப்படின்னு நீங்கள் சொல்லாமா அப்படின்னா, நீங்கள் இந்த மொழி வியாபாரம் பண்ணுற திமுகக்கு யாராவது சொம்பு தூக்கினா, நீங்களாக இருந்தாலும் சரி, நான் உங்களை ஒருமையில் பேசலாம். நான் ஒரு வேளை இந்த மாதிரி மொழி வியாபாரம், இந்த மாதிரி ஒரு தேசியத்துக்கு எதிரான ஒரு நகர்வு நடக்கும்போது நான் ஒரு வேளை திமுகக்கு சொம்பு தூக்கினா, அண்டாவா மாறினா, நீங்கள் என்ன வண்டையாக திட்டணும். அதுதான் ஒரு தேசியவாதிக்கு அழகு. அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்க எல்லாருமே விலை போனவர்கள். ஒவ்வொரு பயலுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குங்கிறது திமுக கிளீனாக புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு பார்க்குறாங்க. இந்த உருது, அரபி அப்படிங்கும் போது வாயை பிளந்து திமுக கரகோஷமிட்டு, அதுவும் இந்த கவிஞர் அவரை எல்லாரும் ஏன் என்ன கவிஞர், அவரை என்ன மீட்டு புகழ அவரை வேற ஏதோ இன்னொரு சொல்றாங்க, காப்பி கவிஞரா கஞ்சா கவிஞரா ஏதோ, அது எனக்கு புரியல. எனக்கு ஏன் சொல்றாங்கன்னு. ஒருவேளை அவர் அந்த மாதிரி ஒரு மனத்தோட காப்பி மாதிரியோ இல்லை
இந்த இது மாதிரியோ லாகிரி வத்து மாதிரியோ மனத்தோட இருக்காரான்னு தெரியல, ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவர்லாம் தமிழுக்காக உயிரை விட தயாரா இருக்கிறவர். ஆனா அரபிங்கும் போது அப்படியே இந்த பால் பொங்கி வரும்போது அதுல நீங்க தண்ணி தெளிச்சிங்கன்னா அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஆகும், அப்படியே பொங்கின பால் போயிடும். இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து தமிழை காட்டிலும் மிக அதிகமா நேசிக்கக்கூடிய மொழியாக உருது, அரபி. அங்குதான் கலீல் ஜிப்ரான் தோன்றினான் அப்படின்லாம் அவங்க புதுசு புதுசா விட்டுவானுங்க. அவுரங்கசீப் வந்து பெண்ணின் மானத்தை காப்பாற்றினார், அவர் வந்து சிவாலயத்தையே கட்டி கொடுத்தார். என்ன மாதிரி புருடா விடுற பயிலுங்க அவனுங்க. அவுரங்கசீப் தாங்க இந்தியால வேதங்களும் உபனிஷத்துகளும் தோற்றுவித்ததே அவுரங்கசீப் தான். இந்த பயலுக்கு சொல்லாம இருக்கானுங்க. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இந்த மரியாதைக்குரிய கவிஞர் மீட்டு புகழ் வைரமுத்து, அண்ணன் வைரமுத்து, தமிழுக்கும் முந்திய மொழி உருது மொழி அப்படின்னு இன்னைக்கு உருட்டுவாரோ அப்படின்னு நானும் எதிர்பார்க்கிறேன். அண்ணாமலை சொன்ன மாதிரி தமிழை முன்னாடி ஒழுங்கா படிங்கடா அப்படின்னா இவனுக்கு யாரும் தமிழை ஒழுங்கா படி தமிழும் தெரியாது. இவங்களுக்கு ஹிந்திக்கும் இங்கிலீஷுக்குமே வித்தியாசம் தெரியாம கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தி அழிக்கிறேன்னு இங்கிலீஷ் அழிக்கிறானுங்க இவனுங்க. நுனிமரத்துல உட்காந்து அடிமரத்தை வெட்டுற முட்டா பயில ஏம்பாங்க. அந்த கதையா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, அதுவும் உடன்பிறப்புகளுக்கு ஹிந்திக்கும் இங்கிலீஷுக்குமே வித்தியாசம் தெரியாதவனுங்க. தமிழும் இவங்களுக்கு ததிகணத்துவம். அந்த இவர் அமைச்சர் ஒருத்தர் எழுதினாரு, மேடையில மட்டும் வீராவேசமா பேசுவாரு. மைதாமா என்ன வேலை தெரியுமா, அன்பரசன், தாமு அன்பரசன். அவரு மைதாமா புகழ் தாமு அன்பரசன். அவரு வணக்கமா வாழ்த்தா ஏதோ ஒன்று எழுதினாரு. எவ்வளவு அருமையா அவருடைய தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தமிழ்ல வந்து மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்ற நம்ம சாமி தியாகராஜன், மறைந்த சாமி தியாகராஜனோட ஒரு பெரும் புலவர் தான் தாமு அன்பரசன் திமுக சொல்லும். ஏன்னா தமிழ்ல வந்து எது வல்லினம் எது மெல்லினம் எங்க வந்து இது வரும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இடையினம் தான். நான் அதை சொல்ல வேண்டாம்னு நான் தவிர்த்துட்டு போனேன் வல்லினம் மெல்லினம். ஆனா நீங்க வந்து அதை பார்க்கிற இந்த திராவிட கும்பலோட சேர்க்கையில் இருக்கிறவங்க எல்லாம் இடையினம் இல்ல. ஏற்கனவே உங்க கட்சி தான் வந்து இடுப்பு கிள்ளி திமுக ட்ரெண்ட் பண்ணது, அதனால ஞாபகப்படுத்தினேன். அதுக்கு அவங்க செஞ்சதை நம்ம சொல்றோம். அதனால நீங்களும் அவங்க இடையினத்தை தான் அதிகமா பார்ப்பாங்க அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க. இப்ப அண்ணாமலை சொன்ன மாதிரி இவங்க ஏன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல போய் அழிக்கக்கூடாது? அதுவும் இதுல சிபிஐ ஆஃபீஸ் இருக்கு, என்னையா அதை எல்லாத்தையும் தாண்டி மீனம்பாக்கத்துல மெயின் ரோட்ல அந்த பீரங்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது மெயின் ரோடு. அதுவும் தாமோ அன்பரசன் போன்ற மாவீரர்கள் நிறைந்துள்ள இடம். அவங்க கருப்பு பெயிண்ட் எடுத்துட்டு போய் அந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, அப்புறம் அந்த இதில் சேலையூரில் இருக்கக்கூடிய இந்த இது இருக்கு பாருங்க, ஏர்ஃபோர்ஸு, அங்கெல்லாம் போய் இவங்க பெயிண்ட் வச்சு அழிக்கலாமே. ஏன் அதெல்லாம் அழிக்காம இருக்கீங்க? ஏன் தடுத்தது? எது தடுத்ததுன்னு தெரியல. அவங்க போய் இல்லை, இப்போ ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும் பொழுது திமுகவினரை இவ்வளவு கொச்சைப்படுத்தலாமான்னு தெரியல. இது போன்ற ஒரு உணர்வோடு, தமிழ் உணர்வோடு போய் இந்தி அந்த எழுத்துக்களை அழிக்கக்கூடியவர்களை திமுக கூலிகள் அப்படின்னு இதே அண்ணாமலை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த கூலியில் ஒருத்தவருடைய பொண்ணே மும்மொழியில் படிச்சுக்கிட்டு இருக்கு, அது தெரியாமல் அவர் பொள்ளாச்சியில் இந்தியை அழிச்சு செல்வராஜ், தென்றல் செல்வராஜ் அவரோட பேட்டி. அவங்க வந்து கூலின்னு சொல்றது கூட ஒரு இந்த அது கூலிகளுக்கு இழைக்கப்பட்ட ஒரு இதாக அநீதியாக தான் நான் பார்க்குறேன். அதாவது வேலை செஞ்சு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வாங்குறாங்க. இவங்க ஓசியில உடம்ப வளர்க்குறவங்க. இவங்க வந்து ஒரு மொழியை அழித்து, அதாவது இவங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்ம பல தடவை இங்கே சொன்னதுதான், நாங்கள் அனைவருக்கும் சமமானவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லா மதத்தையும் சமமாக கருதுவோம்னு சொல்லி இந்து மதத்தை ஏற்றுவான், இந்து கடவுளாக ஆபாசமாக திட்டுவான், ஒரு குறிப்பிட்ட ஜாதியை கேவலமாக பேசுவான். பின்னாடியே என்ன பண்ணுவான், நாங்கள் சமூக நீதி பேணுகிறோம், அனைவரையும் சமமாக பார்க்குறோமா. இங்கே தமிழ் மொழியை இவனுங்க வந்து பேசாமல் இருந்தாலே நம்மளுக்கு இந்த யோஜனை வராது, நெகட்டிவ் தாட்ஸ் வராது. நாங்கள் தாயை பழித்தாலும் விடுவேன், என் தாய்மொழி தமிழை பழித்தால் நாக்கை இழுத்து வச்சு அறுப்பேன் அப்படின்னு சொல்ற பயல்கள்லாம் தான் தமிழை கொல்வதற்கு வழிகோலி. இன்னைக்கு உருது பாரசீக மொழிக்கு ஏன் எந்த எதிர்ப்பும் இல்லை? இப்ப இதே சமஸ்கிருதம் நடந்துருதுன்னு வச்சுங்க, என்ன கூத்தடிச்சிருப்பானுங்க யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்களா சமஸ்கிருதம்? நல்ல வேளை நீங்க கேட்டீங்க. பாண்டிச்சேரியில ஒரு 20-22 வருஷத்துக்கு 25 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 2001-2 நினைக்கிறேன், தினகரன் வெள்ளி விழா அன்று நடந்தது. அந்த வருஷம் நடந்த சம்பவம்.
தினகரன் வெள்ளி விழா இதுக்கு என்னுடைய இனிய நண்பர் திருவேங்கடமும் நானும் காமராஜ் மெமோரியலுக்கு போனோம். என்ன காரணத்துக்காக போனோம்னா, அவர் பிஜேபி கூட்டணியில் என்டிஏல இருந்துக்கிட்டு ப. சிதம்பரம், அப்போ இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நல்லக்கண்ணு, அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சி காங்கிரஸ் கூட்டணியில் இன்னைக்கு இருக்காங்களே இண்டி கூட்டணியில் அத்தனை கட்சியும் அவங்க அங்கே வர வச்சிருந்தாங்க, அதிமுக தவிர, திருமாவளவன்லேருந்து எல்லாரும். அந்த இதுக்கு போகும்போது வெளியில் நல்லக்கண்ணு பெரியவர் நல்லக்கண்ணு நின்று பேசிட்டு இருந்தாரு. திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ பழனிசாமின்னு நெத்தியில மறு இருக்கும், பார்த்தா குங்குமம் போட்டு வச்சா மாதிரியே இருக்கும். அவரும் இருந்தார் சேப்பு துண்டு போட்டு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நல்லக்கண்ணிட்ட, அண்ணா இந்த மாதிரி வன்முறை எந்த ரூபத்திலையும் வரக்கூடாது இல்லையான்னு. ஏன் திடீர்னு கேட்குறீங்க? வரக்கூடாது தான் அப்படின்னாரு. இல்லை மீண்டும் உறுதிப்படுத்தி சொல்லுங்க. ஆமாம் வரக்கூடாது தான், அதுவும் மொழி பேரில் வன்முறை இது பண்ணலாமான்னு நான் எங்கேயோ நவுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு, இல்லைங்க அதை வந்து எந்த ரூபத்திலையும் வரக்கூடாது, ஆனால் நீங்கள் என்ன காரணத்துக்காக கேட்குறீங்கன்னு தெரியல அப்படின்னாரு. அதுக்குள்ளே அந்த காம்ரேட்லாம் கொஞ்சம் சூடானாங்க. பழனிசாமி மட்டும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. அங்கே கூட இருந்தவங்கள நானும் வந்தால் பார்த்துப்போம் என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்ட்டு இது பண்ணும்போது அதுக்கு இவர் சொன்னார், நல்லக்கண்ணு என்ன கேட்குறீங்கன்னு, நீங்கள் இதுக்கு மட்டும் சொல்லுங்கன்னு. வன்முறை எந்த ரூபத்திலும் கூடாது, நான் போய் காசு கொடுத்து படிக்கிறேன்னா அதுக்காக அடிக்கலாமான்னா, அது எப்படிங்க அடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். உங்கள் கட்சியோட எம்எல்ஏவாக இருந்த விஸ்வநாதன் தாங்க இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்காரு. ஒரு பிரைவேட் காலேஜில் சம்ஸ்கிருத பாரதி சார்பாக ஒரு தனியார் அரங்கத்தில் சொல்லித்தரத்துக்காக அவங்க வராங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தனியார் கல்லூரியிலேயே உள்ள புந்து அடிச்சு அநாகரிகமாக நடந்துட்டு சரியா தப்பா? ஆமாங்க தப்பு தான் அப்படின்னாரு. இதுக்கு சாட்சியாக இருந்த ஒரு திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ இப்பவும் இருக்காரு, என் ஃப்ரெண்டு திருவேங்கடம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இது வந்து நீங்கள் சமஸ்கிருதம் தனியார் இடத்துல போய் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கூட உங்களை இவனுங்க ஓட விட்டு அடிப்பானுங்க. ஆனால் உருதுக்கு இந்த அரசாங்கம் ரெட் கார்பெட் போடும்போது இதுக்கு நீங்கள் இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட், இதுக்கு வாயால் மட்டும் நம்ம சிரிக்க முடியாது.